தமிழ்நாடு குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறீங்க. உங்களுடைய தலைமை ஆசிரியர் பேசின கருத்தினுடைய சாராம்சம் என்னன்னு தெரியுமா? இங்க எல்லாம் நீங்க கூடியிருக்கீங்க. ஒரே சிம்பிள் விஷயம் தான். நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்முடைய பொங்கல் பண்டிகையை கொண்டாட போறோம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை ஒன்று கொண்டாடுவோம். பொல்யூஷன் ஃப்ரீ நம்முடைய மாசு, நம்முடைய சுற்றுப்புற சூழல் மாசடையாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பொங்கல் பண்டிகை கொண்டாடும் சொல்லி நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கக்கூடாது. அப்படி எரிச்சா என்ன பாதிப்பு ஏற்படும், நம்முடைய புவி எப்படி மாசடைங்கிறத மனசுல வச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்களுடைய பக்கத்துல இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க இதை போய் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் அந்த நிகழ்வு இந்த இடத்துல நடைபெற்று இருக்குது. உங்களுடைய தலைமை ஆசிரியர் அந்த அர்த்தத்தை, அந்த உள்ளத்தை வச்சுதான் உங்களுக்கு உங்களுடைய கருத்தை பரிமாறுறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அருண் சகோதரர் பெல்டிங் அவர்களை எங்களுடைய தமிழ்நாடு குழுவின் சார்பாகவும் நம்முடைய தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் வருகிற வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தூய மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருண் சகோதரர் ஆரோக்கிய பேச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எமது சபையினுடைய உயர் தலைவர் பேரரசர் சகோதரர் விக்டர்தாஸ் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எமது சபையினுடைய துணைத் தலைவர் சகோதரர் நடிக்க அவர்களே, மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்வுடைய பெரும் மதிப்பிற்குரிய ஜெகஜீவன் அவர்களே, சமூக ஆர்வலர் ஜோதிமணி மற்றும் அவருடைய துணைவியாரே, மற்றும் உள்ள சமூக ஆர்வலர்களே, மருத்துவர்களே, மற்றும் எமது பள்ளியினுடைய சகோதரர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, புகைப்பட கலைஞர்களே, பயிற்சி மாணவிகளே மற்றும் உள்ள பெற்றோர்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழண்டம் நிறுவனம் இரண்டாவது முறையாக நமது பள்ளியிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் நமக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. பொங்கல் திருநாள் என்றாலே அது தமிழர்களுக்கே உரிய திருநாள் என்று நாம் சொல்கிறோம். பொங்கல் விழா என்றால் பொங்கல் என்றால் பொங்குதல் அல்லது பொங்கி வழிதல் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பொங்கல் நமக்கு மகிழ்ச்சிகளான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழன் இந்த விழாவை ஆரம்பித்தார். இது தை மாதத்திலே கொண்டாடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தை மாதம் பிறப்பது மகர ராசி, அதனால இந்த மகர சங்கராந்தி என்று கூட சொல்வார்கள். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் இடம்பெயர்வதைத்தான் இந்த நாளாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இதுவரை வடக்கே சென்ற சூரியன் இப்பொழுது தெற்கு நோக்கி பயணப்படுகிறார். இதெல்லாம் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வடக்கே இது மகர சங்கராந்தி என்று தான் கொண்டாடுவார்கள். அன்பானவர்களே, தை பொங்கல் கொண்டாடுவதனுடைய முக்கிய நோக்கம் தை பொங்கல் ஒரு நன்றியின் விழா. ஏற்கனவே தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல நம்முடைய வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை மற்றும் விவசாயிகள் கால்நடைகளை போற்றி அவற்றிற்கு நன்றி
விழாவாகத்தான் இதை கொண்டாடுகிறோம். குறிப்பாக அந்த காலத்தில் தெய்வங்களை பற்றிய அறிவு அதிகமாக மனிதனுக்கு இல்லாத சூழலில் சூரியனைத்தான் அவன் தெய்வமாக கருதினான். ஆகையினால்தான் இந்த விழாவை சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவாக, அதற்கு அடுத்தபடியாக பயிர் பச்சைகளை உருவாக்குவதற்கு உழைக்கக்கூடிய விவசாயிகள், கால்நடைகள் இவற்றிற்கெல்லாம் நன்றி கூறக்கூடிய விழாவாக இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். தை விழாவை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே 2 ஆண்டுகள் அதிகமாகவே சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த தை பொங்கல் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி பொங்கும் விழாவாக அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அது நமக்கு தெரியும் என்ன வழி பிறக்கும் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் நெல்மணிகள் எல்லாம் 6 அடி வித்தாக, அந்த தாள்கள் 6 அடி இருக்கும் வளர்ந்து, அது எல்லாம் வளர்ந்து ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதைகளாகிய வரப்புகளை அவை அடைத்துவிடும். எனவே அறுவடைக்கு பின் அந்த வரப்புகள் வெளிப்பட்டு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு எளிதாக நாம் செல்ல முடியும். ஆகையினால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும், ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் தான் அதை சொன்னார்களே தவிர வேறு மாதிரி அர்த்தத்தில் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவர்களே, இது நன்றியின் விழா என்று சொன்னேன். நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய உயர்வுக்கும் காரணமாக அமையக்கூடியவர்களை நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாணவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்வுக்கு, உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு? ஆசிரியர் பெருமக்கள். இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்று உங்களுடைய வழிபாட்டுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வுக்கு உதவக்கூடியவர்கள் விவசாயிகள், இந்த வாழ்வுக்கு உதவக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடுகள், இவற்றிற்கெல்லாம் நன்றி கூற வேண்டும். இந்த நன்றி கூறுவது என்பது நம்முடைய வாழ்வுடைய ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாது. இந்த விழாவை சிறப்பாக ஏறெடுக்கக்கூடிய இந்த தமிழண்டா நிறுவனமானது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல இந்த 2 நாட்களும் பல்வேறு நிகழ்வுகளை கொடுப்பார்கள். இன்னும் மருத்துவ உதவிகள் எல்லாம் இலவசமாக செய்ய இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் மற்றும் உங்களுடைய சுற்றமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுக்கு அழைத்த உங்களுடைய தமிழண்டா குழுப்பினுடைய நிறுவனருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த 2 நாட்களும் சிறப்பான முறையில் பங்கு கொண்டு பயன்பெற உங்களை அழைத்து விடைபெறும்